ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, காப்பி தோட்டத்துக்கு அ உரங்கள் தாங்க கட்டப் போறோம். என்ன என்ன உரங்கள் கட்டப் போறோம்னு பார்த்தீங்கன்னா, யூரியா, டிஏபி, பொட்டாசியம், சுண்ணாம்பு சத்து இது எல்லாமே கலந்த ஒரு கலவையா தான் இன்னைக்கு நம்ம வந்து காப்பி செடிக்கு போடப் போறோம். ஏன் காப்பி செடிக்கு இந்த உரங்கள்லாம் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, காப்பி செடியோட வளர்ச்சிக்கும், அந்த காப்பி செடியோட பசுமை அந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய தன்மை வந்து மாறாம இருக்கிறதுக்காகவும், அப்புறம் அதனுடைய தண்டு பகுதி வந்து வளர்ச்சியாக வளர்ச்சியாவறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம் காப்பியோட காய் நல்லா குரோத் ஆகுங்க. இதெல்லாம் போட்டா, காப்பியோட காய் வந்து நல்லா குரோத் ஆகி, அதனுடைய வெயிட் வந்து நல்லா வருங்க. காப்பி காய்க்கு நல்ல வெயிட் வரும். வெயிட் வந்தா தான் இங்க இருக்கிற விவசாயிகள்லாம் வந்து கொஞ்சம் ரூ. 1 ரூ. 2 சேர்த்து கிடைக்கிற மாரி அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இல்லன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா, அது கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தானே வரும். அதனால கொஞ்சம் சேர்த்து கிடைக்கணுன்றதுக்காக வேண்டி, அதாவது எந்த ஒரு காய் செடியா இருந்தாலுமே இந்த உரங்கள் போட்டா தான் அந்த செடிங்க வந்து நல்லாவே வளரும். நம்ம அது யாராலுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை தானே. அதனால இத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, எல்லாமே மிக்ஸ் பண்ணி கலந்து இத போடப் போறோம். இப்போ இன்னைக்கு ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் நல்ல மழை பெஞ்சதுங்க நம்ம ஊர்ல. அதனால நாங்க என்ன பண்றோம், அ இன்னைக்கு வந்து யூரியா, பொட்டாசு, டிஏபி, சுண்ணாம்பு இது எல்லாமே கலந்து போட்டா இது கரெக்ட்டா இருக்கும் காப்பி செடிக்கு. காப்பி செடிக்கு போட்டா அது வந்து வேர் மூலமா அ எடுத்துக்கும் அப்படின்றதுனால நாங்க வந்து இப்ப தான் நாங்க போட்டிருக்கோம். இன்னைக்கு காப்பி தோட்டத்துல நம்ம வந்து ஒவ்வொருத்தரா காப்பி செடி வந்து எப்படி உரம் போடப் போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க. நம்ம எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு விளைய வச்சாலுமே காப்பி செடியெல்லாம் உற்பத்தி பண்ணி ரெடி பண்ணாலுமே மழை பெஞ்சா மட்டும்தாங்க எந்த செடியா இருந்தாலுமே வளரும். மழை பெய்யலைன்னா எந்த செடியுமே வளராது. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த காப்பி செடிங்கலாம் என்ன பண்ணிருதுங்கன்னா, காட்டு எருமைகள் பார்த்தீங்கன்னா, அப்படியே செடியோடயே வேரோடயே புடுங்கி புடுங்கி போட்டுருதுங்க. அந்த கொம்பாலேயே என்ன பண்ணிருது, அப்படியே ஒரு இழுத்துச்சுன்னா, கொம்புல காப்பி செடி மாட்டி ஒரு இழுத்தா அந்த செடி வந்து வேரோட புடுங்கிட்டு போயிருதுங்க. அதுதாங்க எங்களுக்கு இருக்கிற பெரிய தொல்லையே. நாங்க என்னதாங்க பண்றது? காப்பி செடிக்கு எவ்வளோதான் பார்த்து பார்த்து நம்ம உரங்கட்டி, அ காப்பி செடிக்கு காஃபி செடிக்கு என்னதான் உரங்கட்டி நம்ம வந்து பராமரிப்பு பண்ணாலுமே, காடெல்லாம் கொத்தி, அதுக்கு தேவையான நேரத்தில வந்து களை எடுத்துவிட்டு, நச்சு எடுத்துவிட்டு, எவ்வளோ தான் நம்ம வேலை பார்த்தாலுமே, இந்த காட்டு எருமைகள் வந்து எப்போ அதிகமா உற்பத்தி ஆச்சோ, அப்ப இருந்து இந்த காப்பி தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் ஒரே சிரமம் தாங்க. அத வந்து யாராலுமே மறுக்க முடியாது. அதுவும் இந்த ஏற்காட்டு கிராமத்தில அதிகமா அந்த காட்டு எருமை தொல்லை தான் அதிகமா இருக்குது. அ டெய்லியும் வந்து அது அட்டகாசத்த காட்டிட்டு போயிறது. என்னதாங்க பண்றது? ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருந்தா நீங்களே கூட சொல்லுங்க. அதுக்கு நாங்க வந்து யாரும் இத நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்ற மாரிலாம் இல்ல. நாங்க வந்து தோட்டத்தில தான் இருக்கிறோம். ஆனா, தோட்டத்திலனா நம்ம நாங்க எங்களுடைய நிலத்திலேயே தான் இருக்கிறோம். நம்ம வந்து யாரும் ஃபாரஸ்ட்லலாம் வந்து வீடு கட்டி இல்ல. தோட்டத்தில இருக்கும்போதே அந்த ஃபாரஸ்ட்லலாம் அது போய் மேயலாம்ல. அது ஃபாரஸ்ட்லலாம் மேயறத விட்டுப்புட்டு, வெறும் காப்பி தோட்டத்துக்குள்ளேயே தாங்க வந்து வந்து ஒவ்வொருத்தவங்க தோட்டத்துலயும் மேயறது. இல்லன்னா ஏதாச்சும் ஒரு சேட்டை பண்ணிவிட்டே போகுதுங்க. அது காப்பி செடிய மட்டும் கடிக்காதுங்க. மத்த எல்லா செடியுமே கடிக்கும். ஆனா காப்பி செடியவோ புடுங்கி போட்டுரும். அதாவது சவுக்கு நாத்து வச்சிருந்தா சவுக்கு நாத்த கடிச்சிட்டு போயிரும். அப்புறம் கல்யாண முருங்கை இருந்தா கல்யாண முருங்கையும் நல்லா கடிச்சிட்டு விட்டு போயிரும். ஒரு செடி கொடி வளர்த்த முடியாது. ஒரு இதுவும் வளர்த்த முடியாது. அந்த காட்டு எருமைகள் இருக்கிற வரைக்கும். நம்மளும் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் ஃபென்சிங் போடுறது தான் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்டுக்கே நாங்களே வந்துட்டோம். ஃபென்சிங் போட்டுடலாம். இவ்வளோதான் கஷ்டமா எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கப்புறமும் நம்ம அப்படியே இருக்கக்கூடாதுல்ல. அதனால இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஃபென்சிங்கு தோட்டம் ஃபுல்லாவே போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருக்கிறேங்க. ஃபென்சிங்கு போட்டா தான் அந்த காட்டு எருமைகள் வந்து தோட்டத்துக்குள்ள வராது. அப்பதாங்க நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வாழை மரம் வைக்க முடியும். ஒரு பட்டர் ஃப்ரூட்டு,
அத்தி இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் எல்லாமே வைக்க முடியும். வாழையெல்லாம் நிறையா இருந்ததுங்க. அதாவது நம்ம தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 200, 300 வாழைகள் வந்து அவ்வளோ மரங்கள் இருந்துச்சுங்க. வாழைப்பழத்துக்கெல்லாம் நாங்கள் கடையில் ஒரு நாளும் போய் வாங்குறதே இல்லை. அவ்வளோ மரம் இருந்துச்சு. அது அத்தனையுமே முழுசாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி முழுசாக எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சுங்க இந்த காட்டு எருமை. நாங்களும் என்னதாங்க பண்ணுறது, நாங்களும் ஒரு கஷ்டமான குடும்பம் தாங்க. அதுக்காக எல்லாத்தையுமே நம்ம பொறுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கவே முடியலைங்க. என்னதாங்க பண்ணுறது, இந்த காட்டு எருமை பண்ணுற சேட்டை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எல்லா எல்லா தோட்டத்துலையுமே நம்ம வந்து எவ்வளோ தான் இங்கே அத்தி வச்சு பாருங்கள். பட்டர் ஃப்ரூட்டெல்லாம் நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 நாற்றுங்கள் வச்சுங்க. 400 நாற்றுங்க முழுசாக வந்து அந்த காட்டு எருமைகளையும் முடிச்சிருச்சு. அதே மாதிரி நாவல் பழம் செடி நட்டு வச்சோம். எதையுமே விடலைங்க. என்ன அது கடிக்காத ஒரே செடி காப்பி செடியும் ப்ளஸ்ஸு மிளகு கொடியும் வந்து கடிக்காதுங்க. அது ஒன்று தாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு. மற்றது எல்லா செடியும் வந்து முழுசாக கடிச்சு தின்னுவிட்டு அது அது ஒரு வேலையை காட்டிட்டு போயிடுதுங்க. இஞ்சி செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேயே நிறையா நட்டு வச்சுருந்தோம். ஆனால் அதுக்கு வந்து மெதின்னு மிதித்து அது வந்து இஞ்சியோட வளர்ச்சியவே முழுசாக காலி பண்ணிட்டு தாங்க போகுது. அது அதனுடைய துளிர் வந்தால் கூட அதை கடிச்சு தின்னுக்கிட்டு போயிடுதுங்க. இஞ்சியோட துளிர் அவ்வளோ அளவுக்கு மோசமாக இருக்குது. என்ன தான் பண்ணுறது? நீங்களே ஒரு சொல்யூஷன் கொடுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லலாம், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு வந்து என்ன ஐடியா தோணி இருக்குன்னா, ஃபென்சிங் போட்டால் மட்டும்தான் அந்த காட்டு எருமைகள் வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளே வராது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நாங்களே வந்துட்டோம். உங்களுக்கு ஃபென்சிங் போடுறது பெட்டரா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து எல்லாருக்குமே வந்து இது ஒரு பிரச்சனையாக தாங்க இருக்குது. நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு என்ன தான் செடி கொடி வளர்த்தனாலும் அதுங்களால் கண்ட்ரோல் பண்ண அதுங்களை வந்து நம்மளுக்கு எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நாங்கள் எங்களுடைய பாதி தோட்டமே வந்து புதைய தாங்க இருக்குது. அதுக்கு காரணமே இந்த காட்டு எருமை தாங்க. அது வந்தால் எப்படியும் செடி கொடியை முழுசாக விடாது அப்படின்ற ஒரு கான்செப்டில் தாங்க நாங்கள் வந்து அந்த பாதி தோட்டத்தை வந்து அப்படியே எம்டியாகவே வச்சுருக்கோம். அதெல்லாம் ஃபுல்லாக புதையேறி தாங்க கிடக்குது. ஆனால் இந்த டைம் வந்து அந்த ஃபென்சிங் போட்டுட்டு அதுக்குள்ளே ஏதாச்சும் விவசாயம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்ம முழுசாக இந்த காட்டு எருமைக்கு பயந்துக்கிட்டே இறக்க முடியாது இல்லையா? அதனால் இந்த டைம் வந்து முழுசாக ஃபென்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செடியோ கொடியோ ஏதோ ஒன்று வளர்த்தலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து காப்பி செடிக்கு வந்து இப்படி தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், உரம் போடுறோம். அதாவது கொஞ்சம் அளவு ஒவ்வொரு தடவை வந்து ஒவ்வொரு செடிக்கும் வந்து ஒரு கையளவு வந்து போடுறாங்க. ஒவ்வொரு கையளவு போட்டால் அந்த செடிக்கு வந்து தேவையான உரங்கள் வந்து எல்லாம் கிடைக்கும், தேவையான சத்து வந்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுனால ஒவ்வொரு கையளவு கொடுக்குறாங்க. மிளகு கொடி, காப்பி செடி, அதே மாதிரி மஞ்சள் செடியும் அங்கங்கே நட்டு வச்சுருக்கேங்க. அதனால் மஞ்சள் செடிக்கும் அதுக்கு வந்து போட்டாச்சு. இதெல்லாம் என்ன குழி இருக்குது, இதெல்லாம் பாருங்கள், குழிங்கெல்லாம் அங்கே இருக்குது. இந்த குழியெல்லாம் என்ன குழினா காப்பி நாற்று குழிங்க. இதை வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க. காப்பி நாற்று எப்படி நடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த பாருங்கள், ஒரு சவுக்கு மரம் ஒன்று காஞ்சி இருந்துச்சு இல்லைங்களா? சவுக்கு மரம் பார்த்திங்கன்னா இங்கே பயங்கரமாக இந்த மழை பெய்கிற டைமெல்லாம் பயங்கரமாக காற்றடிக்கும். அந்த காற்றுலேயே வந்து மரம் சாஞ்சிடுறதுங்க. இப்படி தாங்க வருஷத்துக்கு ஒரு 5 மரம் 10 மரம்ன்ட்டு சாஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. அதாவது என்ன தான் விவசாயிகள் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பண்ணாலுமே அது இயற்கையை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுதான் உண்மையான நிதர்சனமும் கூட. நம்ம யாராலுமே அதை வந்து தடுக்க முடியாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல், பாய்.